ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். எல்லாருக்கும் அட்வான்ஸ்ட் ஈத் முபாரக். இந்த ரம்ஜான் சீரீஸோட லாஸ்ட் vlog, இன்ஷால்லா நெக்ஸ்ட் வந்து ஈத் vlog தான். இந்த வீடியோ வந்துட்டு லாஸ்ட் 3-4 டேஸாக எடுத்த சில கிளிப்பிங்ஸ் தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆஸ் யூஷுவல் எங்களோட சண்டே ஷாப்பிங். அன்றைக்கி பெருசாக எதுவும் வாங்குறதுக்கு இல்லை, ஜஸ்ட்டு தயிர், மில்க், எக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வாங்க வேண்டியது இருந்தது. அண்ட் முக்கியமாக ஃப்ரூட்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது. மற்ற ஐட்டம்ஸ்லாம் ஆல்ரெடி வாங்கினது இருந்தது. ஸோ பெருசாக ஷாப்பிங் இருக்காதுன்னு நம்பி தான் போனோம். பட் அங்கே போய்ட்டு ஒரு பெரிய பில்லை தீட்டிட்டு தான் வந்திருந்தோம். அங்கேயே கொஞ்சம் ஈத் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருந்தது. ஸோ ஹிஜாப் ஒரு 2-3 எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஈத் கிஃப்ட்ஸ் வாங்கலான்னு பார்த்தேன். பட் பெருசாக எந்த கிஃப்ட்டும் இல்லை. ஸோ ஒரு சாக்லேட் பாக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அங்கே ஷாப்பிங் முடிச்சுட்டு ஆன் த வே மட்டன் வாங்கிட்டு போகலான்னு வந்திருந்தோம். ஆக்சுவலி மட்டன் வந்துட்டு வெட் மார்க்கெட்டில் தான் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த கடையில் வந்துட்டு ஃப்ரோசனாக தான் கிடைக்கும். வெட் மார்க்கெட் போக முடியல அன்றைக்கி, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேயே வாங்கிட்டு போயிடலான்னு வந்திருந்தோம். இங்கே வந்து லோக்கல் மட்டன், ஆஸ்திரேலியன் மட்டன்லாம் கிடைக்கும். கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான். ஷாப்பிங் முடிச்சுட்டு மாஸ்கில் போய் நோன்பு திறக்கலான்ட்டு பிளான் போட்டிருந்தோம். இங்கே மலேசியாவில் பார்த்திங்கன்னா எல்லா மாஸ்க்லேயுமே வந்துட்டு இஃப்தார் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நிறைய ஸ்டால்ஸ் வேறு போட்டிருப்பாங்க. ஸோ நானும் வந்து ரம்ஜான் ஸ்டார்ட் ஆன டைம்லேருந்து போகணுன்னு பிளான் போட்டுகிட்டே இருந்தேன். பட் போகவே முடியல. ஃபைனலி அன்றைக்கி டைம் கரெக்டாக அமைஞ்சுது. ஸோ அன்றைக்கி நாங்கள் போய் அங்கேயே நோன்பு திறந்துட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் எல்லாமே காலி ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அங்கே இருந்த ஒரு லேடி வந்துட்டு அங்கே என்னென்ன பேலன்ஸ் இருந்துச்சோ எல்லாத்தையுமே எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. அது வந்து ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணாங்க. அங்கே ஸ்டால்ஸும் இருக்குது, அது பே பண்ணி தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். நாங்கள் போன ஏரியா பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஹால் மாதிரி இருந்துச்சு. அங்கே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே. அன்றைக்கி பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு பிளேட்டு கொஞ்சம் கீ ரைஸ் அண்ட் மட்டன் கிரேவி, அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்ஸ்லாம் இருந்தது. ஸோ அதை எங்களுக்கு கொடுத்தாங்க. சாப்பாடு பார்த்திங்கன்னா மலேசியன் சாப்பாடுனே சொல்ல முடியாது, அப்படியே ஊரில் சாப்பிட்ட இந்த டேஸ்ட் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அங்கே நோன்பு திறந்துட்டு அப்படியே அங்கேயே மக்ரிப் தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இது வந்துட்டு மண்டே ஈவினிங் இஃப்தார் ப்ரிப்ரேஷன், அதாவது 27வது நோன்பு ஸ்டார்டிங். அப்போ ஆக்சுவலி அன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் தான் இருந்தது. ஏன்னா அன்றைக்கி நிறைய வேலை இருந்துச்சு எனக்கு. அண்ட் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சஹருக்கு வச்சிருந்த ரைஸ் கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதே வச்சு ஒரு பாயசம் மாதிரி பண்ணிடலாம். 27வது நோன்பு வந்து ஒரு ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரி ரைஸ் ஏதாவது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா உடனே அதில் ஒரு பாயசம் செஞ்சு வச்சிடுவேன். நான் அந்த டைமில் வந்துட்டு ஸ்வீட் கிரேவிங் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஸோ எப்போவுமே பார்த்திங்கன்னா என் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு ஸ்வீட் இருந்துகிட்டே இருக்கும். பட் இப்போல்லாம் எந்த ஒரு ஸ்வீட்டுமே பண்ணுறதில்ல. அது நமக்கு உடம்புக்கும் நல்லதில்லை, பல்லுக்குமே நல்லதில்லைன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்வீட்டும் பண்ணுறதில்ல இப்போது. ஸோ அங்கே வந்து பாயசம் ரெடி ஆகிறதுக்குள்ளே கொஞ்சம் ரைஸ் வமிசிலி இருந்துச்சு. இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கொடுத்து. சரி அன்றைக்கி அதை வச்சு ஏதாவது பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் சிக்கன் இருந்தது. ஸோ கொஞ்சம் சிக்கன் சேமியா மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பிளானு. நான் இது வரைக்கும் ரைஸ் வமிசிலி யூஸ் பண்ணதில்லை. நார்மல் சேமியா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதை விட இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்குது. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே குக் ஆகிடும். இங்கே வந்து நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இது வந்து எங்களுக்கு ஒரு 4 பேருக்குமே கரெக்டாக இருந்தது அன்றைக்கி. ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே சேமியாவை எடுத்துடலாம். வெளியில் எடுத்துகிட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆற விடலாம். சேமியா வந்து ஃபுல்லாக குக் ஆகிடக்கூடாது. ஒரு 75% குக் ஆனால் போதும். ஸோ அது கூல்டவுன் ஆகிறதுக்குள்ளே நம்ம சிக்கன் சைடில் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் ஆயில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மீடியம் சைஸில் ஒரு 2 வெங்காயம் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வதக்கி எடுத்துடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிட்டு லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்துட்டு கறி லீவ்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம மின்ட், கொரியாண்டர் லீவ்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வேறு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து ஒரு ப்ராப்பர் சவுத் இண்டியன் டேஸ்ட்டில் கிடைக்கும். அது கூட கொஞ்சம் பிரியாணி மசாலா, அப்புறம் கரம் மசாலா ஐட்டமில் இது 2 மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இதெல்லாம் ஒரு டிஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது எனக்கு. பட் ஸ்டில் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷஸ்லேயே ஒரு 10 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். சம்டைம்ஸ் பிகினர்ஸ் யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு ரைஸும் தாலும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் ஜாக்ரி சிரப் ஆட் பண்ணுறேன். அது கூட கொஞ்சம் சுக்கு பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கிராம்பும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஸ்வீட் செஞ்சாலும் ஒரே ஒரு கிராம்பு பீஸ் மட்டும் ஆட் பண்ணி பாருங்களேன், கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ்டாக தெரியும். இங்கே வந்து சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிக்கன் ரெடி ஆனதுக்கப்புறமா இந்த சேமியாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். சேமியா பிரியாணி ரெடி.
எங்கள் பாயசமும் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டில் கொஞ்சம் கோகனட் மில்க் ஆட் பண்ணிட்டு லைட்டாக பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த கீயில் சாட்டே பண்ண கேஷ்யூ ரேசின் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். அண்ட் அன்றைக்கி ட்ரிங்க் வந்து எதுவும் பண்ணலை. ஜஸ்ட் மில்கில் வந்து பனானா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூல் டேஸில் என்னோடய மோம், அதாவது அம்மாவோட அம்மா வந்துட்டு எவ்ரி தேர்ஸ்டே நைட் ஏதோ யாசின் ஓதுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் அது ஓதிட்டு எங்கள் எல்லாருக்குமே இந்த ட்ரிங்க் வந்துட்டு கொடுப்பாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு ஹாஃப் கிளாஸ் தான் ஊற்றி கொடுப்பாங்க. ஆக்சுவலி அந்த டைமில் வந்து நமக்கு இந்த மில்க் ஷேக்குங்கிற கான்செப்டே இருக்காது இல்லையா? இப்போலாம் தான் நமக்கு நினச்ச நேரத்துக்கு மில்க் ஷேக் ஸ்மூத்தின்னு சொல்லிட்டு போட்டு குடிக்கிறோம். பட் அப்போல்லாம் வந்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி கிடைக்கும் போது அப்படியே வாவ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அவங்க வீட்டுக்கு போனாலே எப்படா அந்த தேர்ஸ்டே வரும், எப்படா அந்த மில்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அது ஒரு ஸ்வீட் ரிமெம்பரன்ஸ். அண்ட் இங்கே பாயாசம் வந்துட்டு என்னோடய ஃபேவரெட். பாயாசம்னு இல்லை, சக்கரை பொங்கல், இது எல்லாமே ஒரே டேஸ்ட்டில் தானே இருக்கும். ஸோ இதெல்லாமே என்னோடய ஃபேவரெட். அண்ட் இதில் வந்துட்டு தேங்காய் பூ மேலே போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். யாராவது அப்படி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அந்த சிக்கன் சேமியாவும் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட அப்பா, நாங்கள் அப்பான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அவங்க வந்து எனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக செஞ்சு தந்த ஒரு டிஷ் அது. ஸோ அன்டில் தென் அவர் வந்து ஒரு செஃப்னு எனக்கு தெரியாது. 60s ஆர் 70s வந்துட்டு சிங்கப்பூர் ஆர் மலேசியா எங்கேயோ வந்துட்டு அவங்க செஃப்பாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அது வரைக்குமே அந்த மாதிரி ஒரு டிஷ் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இப்போ செய்கிற மாதிரிலாம் வெரைட்டியாலாம் அந்த டைமில் செய்ய மாட்டாங்க இல்லையா? ஸோ அது வந்து அந்த டைமில் சாப்பிடும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த சேமியா பிரியாணின்னு சொன்னாலே எனக்கு எங்கள் அப்பா தான் ஞாபகம் வருவாங்க. ஸோ அன்றைக்கி என்னவோ தெரியல, இன்ஸ்டண்ட்டாக அந்த 2 டிஷ்ஷுமே பண்ணணும்னு தோணுச்சு. என்னோடய 2 ஃபேவரட் பர்சன்ஸோட 2 ஃபேவரட் டிஷ். இப்போ அவங்க எங்கள் கூட இல்லை. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன சைல்ட்ஹுட் மெமரிஸ் வந்துட்டு அப்பப்போ எட்டி பார்க்கும். ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து செரிஷ் பண்ணிக்க வேண்டியது தான். எப்போவுமே வந்துட்டு நம்ம அம்மா அப்பாவை விட கிராண்ட் பேரண்ட்ஸ் மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் இருக்க தான் செய்யும் இல்லையா? ஸோ அந்த பிளேஸ் வந்துட்டு எப்போவுமே ஒரு பெரிய வாய்டாக தான் இருக்கும். யாராலையுமே வந்து அந்த பிளேஸை வந்து ஃபில் பண்ணவே முடியாது. பட் இதுதான் லைஃப்பில். ஸோ வி ஹேவ் டு மூவ் ஆன் வித் அவர் லைஃப். அண்ட் கம்மிங் பேக் டு அவர் வீடியோ, இது வந்துட்டு மார்னிங் சஹருக்கு வந்துட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சிக்கன் யக்னி புலாவ். இந்த ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரெசிபி வேணும்னா மேலே கார்டில் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன். குக்கரில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லைன்னா கீ எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1.5 டீஸ்பூன் ஜீரா ஆட் பண்ணியிருக்கேன். ஜீரா வந்து ரொம்ப குக் ஆகிடாமல் அப்புறம் ஒரு மாதிரி பர்ன்ட் ஸ்மெல் வரும். லைட்டாக ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ரொம்ப ஃபைனாக டைஸ் பண்ணல, ரஃப்பாக தான் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக அந்த டிரான்ஸ்லூசன்ட் கலரில் வரும் இல்லையா? ஸோ அந்த டைமில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்துட்டு மறந்துட்டேன், லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்துட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெஷ்லி கிரவுண்ட் கரம் மசாலா பவுடர். இந்த பவுடர் தான் வந்துட்டு இந்த டிஷ்ஷுக்கே வந்துட்டு ஃப்ளேவர் அண்ட் அரோமா கொடுக்கும். இதை ஃப்ரெஷ்ஷாக தான் கிரவுண்ட் பண்ணி ஆட் பண்ணோம், அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் வேகிறதுக்கு நான் ஒரு 1 விசில் வச்சுருந்தேன். அண்ட் சிக்கன் வேகிறதுக்குள்ளே க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு இங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் 8 to 9 வந்துட்டு ஹீட் நல்லா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அந்த க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். இந்த ரைஸ் வந்துட்டு நம்ம தயிரில் தான் குக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நான் வந்து ஒரு 1 கப் நல்ல திக் கர்டு எடுத்திருக்கேன். ஆக்சுவலி நான் சிக்கன் வந்துட்டு 1 kg எடுத்திருந்தேன். அண்ட் ரைஸ் பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு ஒரு 2 கப்ஸ் எடுத்திருந்தேன். 2 கப்ஸ்னால் ஒரு 3 கப்ஸ் நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த 3 கப்ஸ் தண்ணிக்கு பதிலாக 1 கப் நல்ல திக் கர்ட் எடுத்துகிட்டு மீதி ஒரு 2 கப்ஸ் வந்துட்டு சிக்கன் ஸ்டாக் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் சிக்கன் ஸ்டாக் இல்லைன்னா நம்ம நார்மல் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 பொட்டேட்டோ க்யூபாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதில். அண்ட் அவ்வளோதான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். அண்ட் சால்ட் செக் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் குக் பண்ணிடலாம். எதை நம்ம தம் போட்டுக்கலாம், இல்லைன்னா விசில் வச்சுக்கலாம். அண்ட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி பெருசாக வேறு எதுவும் செய்யலை. அன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வேறு எதுவும் செய்ய முடியல. அண்ட் இது கூட கொஞ்சம் தயிர் அண்ட் பாயில்டு எக் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு.
பிடிச்சி. அண்ட் இது வந்துட்டு 27வது நோன்பு இஃப்தாருக்கு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஜெல்லி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இந்த நோன்பு ஃபுல்லாகவே வந்துட்டு ஸ்வீட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணேன். ஸோ இப்போ ஒரு 2-3 நாளாக வந்துட்டு என்னவோ தெரியல, ஸ்வீட் கிரேவிங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. கிரேவிங்னு சொல்கிறத விட வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணுமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி ஜெல்லி பேக்கெட் 2 பேக்கெட் தான் வாங்கினேன். அதுவுமே இன்னும் நான் ஃபினிஷ் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் பேக்கெட் நான் எடுக்கிறேன். இது வந்து மேங்கோ ஃப்ளேவர்ட் ஜெல்லி. ஒரு 2-3 மேங்கோ வாங்கியிருந்தோம். ஸோ அதுவும் இந்த ஜெல்லியும் போட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா பன் புடிங் ரீசெண்டாக ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிற டைமு. ஸோ நானும் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணோன்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். ட்ரை பண்ணவே இல்லை. சரி, அன்றைக்கி 2 பன்னும் இருந்தது. சரி, அதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். என்ன கேட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது. என் சின்ன பொண்ணுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. அவள் எதுவுமே சாப்பிட மாட்டாள். அன்றைக்கி டேஸ்ட் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா, பட் கொஞ்சம் ஹார்டாக இருந்தது. அது மட்டும் கரெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் இது அகெயின் ட்ரை பண்ணுவேன்னா என்னான்னு தெரியல. இங்கே வந்துட்டு சேமியா அண்ட் ஜவர்சி சேர்த்து குக் பண்ணிகிட்ருக்கேன். இது அந்த மேங்கோ டெசர்ட்க்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அந்த பன் புட்டிங்க்கு வந்துட்டு இந்த கேரமல் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக இங்கே கேரமலைஸ் பண்ணிகிட்ருக்கேன் சுகரை. சுகர் கேரமலைஸ் ஆகிடுச்சு. இதை ஒரு மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பன் மிக்சரையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான். இந்த மிக்சர் வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் நான் ஸ்டீம் பண்ணி எடுத்தேன். நல்லா குக்காகி தான் வந்திருந்தது. ரொம்ப லிக்விடாலாம் இல்லை, நல்லா தான் இருந்தது. பட் கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணோம். அண்ட் இங்கே வந்து அந்த கேரமலைஸ் பண்ண சுகர் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் அந்த பேனில் ஒட்டிகிட்டே இருந்துச்சு. அது வாஷ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு ஹார்ட் ஆகிடும் இல்லையா? ஸோ அதில் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி கேரமலைஸ்ட் மில்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணுறது ஒன்றா இருக்கும் அண்ட் எக்ஸிக்யூட் பண்ணுறது இன்னொன்றா இருக்கும். ஸோ நான் அங்கே புட்டிங் ரெடி ஆகிறதுக்குள்ளே ஒரு காரம் ஏதாவது ஒன்று தேவைப்படும் இல்லையா? ஸோ அதுக்காக இங்கே சாண்ட்விச் பண்ணிகிட்ருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சமோசா பண்ணலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் டைம் சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் சாண்ட்விச்சே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்விச் பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த மேங்கோ டெசர்ட் பண்ணுறதுக்கு மேங்கோ ஜெல்லி அப்புறம் அந்த சேமியா இது 3 தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு ஃபலூடா மாதிரின்னு வச்சுக்கலாம். நம்ம ஃபலூடாவில் சப்ஸா சீடு எல்லாமே ஆட் பண்ணுவோம் இல்லையா? அது எதுவுமே ஆட் பண்ணல. இல்லை, ஜஸ்ட் மில்க், அந்த கேரமலைஸ் பண்ண மில்க் இருக்கு இல்லையா, அது அப்புறம் மேங்கோ ஜெல்லி அப்புறம் சேமியா, லாஸ்ட்டாக கொஞ்சம் அந்த க்ரீம் டாப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். நான் வந்து வகை வகையாக நிறையலாம் செய்ய மாட்டேன். செஞ்சால் எல்லாமே மீதி ஆகிடும். ஸோ மீதி ஆச்சுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். எல்லாமே நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு டம்ப் பண்ண முடியாது. ஆக்சுவலி நமக்கு நோம்பு திறக்கிற டைம் வந்து அந்த பசியில் நிறைய சாப்பிடுவோம் அப்படின்னு தான் நினைப்போம். பட் ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பசியில் ஒரு 2 வாய் சாப்பிட்டாலே வயிறு வந்து ஃபில் ஆகிடும். தண்ணி குடித்த உடனே வயிறு ஃபில் ஆகிடும். அதுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது. இது வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். அதனாலே வந்துட்டு நான் இப்போல்லாம் நிறைய செய்கிறதில்ல. நல்ல சாப்பிட்ற ஆளுங்க வீட்டில் இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, நம்ம நிறைய செய்யலாம். பட் எதுவுமே சாப்பிடாம இருந்தாங்கன்னா நமக்கு செய்யவே தோணாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் அவ்வளோவா செய்கிறதில்ல. ஸோ இப்படி தான் எங்களோட லாஸ்ட் ஃபியூ டேஸ் ஆஃப் ரமதான் போச்சு. அண்ட் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க டைம் வந்துட்டு துபாயிலெலாம் ஃப்ரைடே தான் ஈதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் ஃப்ரைடே ஈதோ எல்லாருக்குமே வந்துட்டு அட்வான்ஸ்டு ஈத் முபாரக். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோஸ் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.